சரி. ஸோ பகீரதன் அவனுடைய தபஸ் யாரை குறித்து இப்போ தபஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா யாரை வச்சுண்டு கங்கையை அடக்க முடியுங்கிறதுக்காக யோசிச்சப்போ முதல்ல தேவர்கள் சரிப்பட்டு வராது. ஏன்னா அவள் வந்து ஏதாவது ஒரு அசுரனோட பேச்ச வீரவசனம் அப்படின்னு இல்லை, அதை கேட்ட உடனேயே அவள் வந்து மயங்கி விழுந்துருவா. அவளுக்கு வந்து அந்த பேச்சை கேட்டாலே மயங்கி விழுந்துருவா. பிரம்மா கேட்கவே வேண்டாம், இவ கங்கை வந்து விரட்டி அடிச்சிருக்கா. விஷ்ணுவால் முடியும், ஆனால் விஷ்ணு வந்து என்னெல்லாமோ சாதிச்சிருக்கார் அவர். அடுத்தது சிவனை வந்து யோசிக்கிறார். ஸோ விஷ்ணுவாலையும் முடியுங்கிறத தீர்மானம் பண்ணிடுறார், இல்லைன்னு சொல்லலை. இந்த நதி எம்மாத்திரம் அவர் என்னெல்லாமோ சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டியலை போட்டாருங்க. அடுத்தது சிவனுக்கு வரும்பொழுது ஜலந்தரே அந்தகே திரிபுரே ஸ்மரேச்ச சிவசிய விக்ரமஹா பிரதித ஏவ, இதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் ஜலந்தரங்கிற அசுரன், அந்தகங்கிற அசுரன், திரிபுரஹரம் 3 புறங்கள். 3 புறமும் வந்து 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே லைனில் நிற்கும், ஒரே அம்பால் அடிக்கணும், என்னெல்லாமோ அதில் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிஷன்ஸு. மன்மதனை வேற எரிச்சார். ஸோ இந்த 4 பேர் விஷயத்திலையும் சிவசிய விக்ரமஹா பிரதிதா ஏவ, சிவனுடைய ஒரு பராக்கிரமம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மேல பரம் பரம் बाणासुर संगरे तस्य पराक्रमः क्षतः इति अपि पुराणं वदति. अतो न किञ्चित् व्यवसातुम् ईष्महे. कूपमण्डूकनिभा नृणां मतिः देवता तत्त्वविचारे चातुरी अन्यादृशी क्षितीशः ध्यानम् आस्थितः. ஸோ பரம் பாணாசுர சங்கரே தஸ்ய பராக்கிரமஹா க்ஷதஹாங்கிறார். க்ஷதஹானா அங்கே கொஞ்சம் அவருக்கு அழிவு ஏற்பட்டது அப்படிங்கிற அவருடைய பராக்கிரமத்திற்கு. இந்த பாணாசுரனுடைய கதை தெரிஞ்சாகணும், அப்போ தான் இந்த லைனே புரியும் நமக்கு. பாணாசுரன் வந்து எப்படின்னா அவனுக்கு வந்து தபஸ் பண்ணுறான் பரமேஸ்வரனை பார்த்து. 1000 கைகள் கொடுத்துடுறார். 1000 கைகளை வச்சுட்டு அவன் எல்லாரோடையும் சண்டை போட்டு அவன் வந்து அசுர உலகத்தில் அவன் தான் வசத்தின்னு தெரியறது. தேவர்களோட சண்டை போடுறான், அவளையும் ஜெயிச்சுப்படுறான். அவனுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து திருப்பியும் பரமேஸ்வரன்ட்ட வந்து கேட்குறான், நீ மாட்டுக்கு 1000 கையை கொடுத்துட்ட, எனக்கா அரிப்பெடுக்கிறது, எனக்கு வந்து யாரோடையாவது சண்டை போடணும்னு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீயே ஒரு ஆள் சரியா எனக்கு வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு ஆளை கொடு. அப்போ சிவனுக்கு கோபம் வந்துடுறது. நீ கேட்ட உனக்கு வரம் கொடுத்தேன், அதை வச்சுட்டு சந்தோஷமா இல்லாத வந்து எங்கிட்டயே நீ கேட்குறியா ஒரு ஆள் வேணும்னுட்டோ, இந்த அப்படி சாபம்னு விடுறார். உனக்குன்னு ஒரு ஆள் வரப்போகிறான், அவனோட நீ சண்டை போட போகிற, அவன்கிட்ட நீ வந்து ஹீ வில் காங்கர் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சிவன் வந்து சாபம் கொடுத்துட்றார். இப்போ இந்த சாபத்தை காப்பாற்றணுமோ இல்லையோ, அதுக்கு வந்து அடுத்த எபிசோடு எப்படின்னா கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் இது காப்பாற்றப்படுறது. இந்த பாணாசுரனுக்கு வந்து ஒரு பொண்ணு உஷான்னு பேர். அந்த பெண்ணனுடைய கனவுல வந்து கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தன் வரான். அந்த அனிருத்தன் கனவுல வந்த உடனே ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹிம். அதுக்கப்புறம் அவனுடைய பிக்சர் அவ கனவுல இருக்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்றா. அவளுடைய சகி சித்திரலேகாங்கிறவ ஒரு அப்சர ஸ்திரீ, அவளுக்கு மாயாவி தெரியும். அதுக்கு அவளுடைய கனவை பார்த்த மாத்திரத்துல அவ வந்து படம் வரையறா. வரைஞ்சதை வந்து நாரதர் பார்த்துட்டு இவன் இங்கே இருக்கான், இது வந்து கிருஷ்ணனுடைய பேரன் அப்படின்னு சொல்லி அனிருத்தன் தான் இது அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றார். ஸோ சித்திரலேகா என்ன பண்றான்னா ராவோட ராவா போய் அவனை அந்த கட்டிலோட, இந்த நம்ம மாயாபசாரில் வரா மாதிரி கட்டிலோட தூக்கிட்டு அனிருத்தனை கொண்டு வந்து இங்கே இறக்கிடுறான் பாணாசுரன் வீட்டில். அப்போ அந்த உஷாவோட ரொம்ப நாள் அந்த அனிருத்தன் இருக்கான். பாணாசுரனுக்கு தெரிய வருது. தெரிய வரும்பொழுது அவன் சண்டை போடுறான். சண்டை போடும்பொழுது கிருஷ்ணனும் வந்து அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக கிருஷ்ணன் வரார் பெரிய சேனையை எடுத்துண்டு. அப்போ கிருஷ்ணனுக்கும் பாணாசுரனுக்கும் சண்டை நடக்கும் பொழுது சிவன் அங்கே வந்துடுறார். ஏன்னா பாணாசுரன் வந்து சிவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறார், நீ தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னுட்டு. ஏன்னா அவர் தானே வரம் கொடுக்குறார். அப்போது சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்கிறது. நடக்கிறது பெரிய கோரமான யுத்தம் நடக்கிறது. அப்போ உடனே கிருஷ்ணர் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு என்ன பண்றாருன்னா வேண்டிக்கிறார் பரமேஸ்வரன்ட்ட, நீ தானே எனக்கு ஆணை கொடுத்த, எனக்கு வந்து இந்த வேலையை கொடுத்ததே நீதானே, இந்த சாபத்தை நான் பூர்த்தி பண்ணணுமா இல்லையா, அப்போ சாபத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீயே வந்து தடங்கல் பண்ண நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சிவன்கிட்ட கிருஷ்ணர் கேட்குறேன். நான் இவனை அழிச்சானுமோ இல்லையோ,
அப்படின்னு. அப்ப சிவன் சொல்றார், நீ வந்து ஜிரும்பணாஸ்திரம்னு ஒண்ணுத்த போடு, அதுக்கு நான் மயங்கி விழற மாதிரி விழறேன், அதுக்கப்புறம் நீ பாணாசுரனை அழிக்கிறதுக்கு பண்ணு, ஆனா அவனை ஃபுல்லா அழிச்சுப்படாத, வெறும்னா 2 கையை மாத்திரம் விட்டுட்டு பாக்கி 998 கையை வந்து எடுத்துரும், வெட்டி எரிஞ்சிரும், அப்போ அவனுடைய கர்வம் அடங்கிடும் இப்படின்னு சிவனே சொல்றதாக சிவபுராணத்துல இருக்கு. நீங்க வந்து பாகவத புராணம் பார்த்தேன்னா சரிப்பட்டு வராது. அதுலெல்லாம் வந்து கிருஷ்ணன் அப்படியே ஜெயிச்சுட்ட ஒரு ஒரு வைஷ்ணவ ஆதிக்கம் இருக்கிறதுனால அதுல அவளுக்கு வந்து விஷ்ணுதான் வசத்தின்னு சொல்லணும்னு ஆசைப்படுவா. ஆனா சிவபுராணமும் சரி, ஹரிவம்ச புராணம்னு இருக்கு. ஹரிவம்ச புராணத்துல உங்களுக்கு வந்து இட் இஸ் மகாபாரதத்தினுடைய கிளபாகம், அதுவும் விஷ்ணுவனுடைய வசத்தித்தனத்தை சொல்றதுக்காக தான் வந்திருக்கு. அதுலயே உங்களுக்கு இருக்கிற கதை என்னன்னா, சிவன் கிருஷ்ணன்ட்ட சொல்ற மாதிரியும் நீ என்னை வந்து மயக்கிடு, அப்புறம் நீ வந்து இந்த பாணாசுரனை அடக்கலாம் அப்படின்னு அவர் பர்மிஷன் கொடுக்கிறார் அந்த இடத்துல. சரியா? இந்த கதையை பின்னாடி பிரம்மா சொல்ல போறார். அதனால இதை முன்னாடியே இந்த பாணாசுரனுடைய எபிசோட நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ படிக்கிறச்சே நமக்கு வந்து சுலபமாக போயிடும். அதனால தான். சரியா? ஸோ பரம், ஆனால் பாணாசுர சங்கரே, பாணாசுரனுடைய யுத்தத்தில் தஸ்ய சிவனுடைய பராக்கிரமஹா க்ஷதஹா, அது வந்து பராக்கிரமம் போயிடுத்தேன்னு கூட புராணம் வததி, புராணம் சொல்றதே. அதஹ ந கிஞ்சித் வியவசாத்தும் ஈஷ்மஹே, அதனால எதையும் செய்வதற்கு நாங்கள் எங்களால் முடியாது. இதுதான் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு நிமிஷம். வி அவ சாத்தும்ங்கிற பதத்தை பார்க்கணும். ஸோ சாத்தும்ங்கிறது வந்து முடிக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு அர்த்தம். ஸோ ந கிஞ்சித்து வியவசாத்தும் ஈஷ்மஹே. ஸோ சைங்கிறது தாத்து, அந்த கர்ம இல்லைன்னா சோ அந்த கர்மணின்னு இருக்கு. டு கில், டெஸ்ட்ராய், டெர்மினேட், இல்லைன்னா ஃபினிஷ், எண்டு, அந்த மாதிரி அர்த்தத்தில். அப்போ வியவசாத்தும்னு இருக்கோ இல்லையோ, விவசாத்தும் வர்றச்சு உங்களுக்கு விவசாயகான்னு ஒரு பதம் பார்த்துருக்கோம். அப்படின்னா எஃபர்ட்னு அர்த்தம். வியவஸ்யதி, ஹி மேக்ஸ் அன் எஃபர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தாத்துவனுடைய அர்த்தத்துக்கும் உபசர்க்கத்தோட சேரும் பொழுது தாத்துவனுடைய அர்த்தம் எங்கேயோ அந்நத்திர நீயத்தை. அதனால இங்க அதஹ ந கிஞ்சித் வியவசாத்தும் ஈஷ்மஹே கர்த்தும் ஈஷ்மஹே இத்தியர்த்தா. ஆமா, விவசாயம் எஃபர்ட். ஆமா, ஐ எம் அனேபிள் டு மேக் அன் எஃபர்ட் ஆர் ஐ எம் அனேபிள் டு கம் டு எனி கன்க்ளூஷன் அப்படியும் இருக்கலாம். சொல்ற மாதிரி எண்ட் கன்க்ளூஷன் எடுத்துக்கும் பொழுது அந்த அர்த்தத்தில் எடுத்துட்டோம்னா ந கிஞ்சித் வியவசாத்தும் ஈஷ்மஹே, ஐ எம் அனேபிள் டு மேக் அ டெசிஷன் ரைட் நோ அப்படின்னும் இருக்கலாம். கூபமண்டூக்க நிபா நிருணாம் மதிஹி. ஆனா ஒரு இது என்னன்னா, மனுஷனுடைய மதிங்கிறது, புத்திங்கிறது, இட் இஸ் லைக் எ ஃப்ராக் இன் த வெல். அதனுடைய ஒரு ஸ்பியர்ல, அதனுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற விஷயத்தை தான் அதுக்கு யோசிக்க தெரியும். மனுஷர்களுடைய மதி தேவதா தத்துவ விசாரே, தேவதைகளினுடைய தத்துவம், உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கிற விசாரத்துல சாதுரி அந்யாதிருஷி, அதுக்கு வேணுங்கிற ஒரு எக்ஸ்பர்டீஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்யாதிருஷின்னா இட் இஸ் அலௌகிகம்னு அர்த்தம். அந்யாதிரி அது அது வேறப்பா அப்படின்னு நம்ம அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நம்ம சாதாரணமா வந்து அது ஏதோ வேற ரகம் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் சாதுரி அந்யாதிருஷி. அப்படின்னா அலௌகிகம்னு அர்த்தம். நம்ம புத்திக்கு எட்டாதது, இந்த லோகத்தை மீறின ஒரு விஷயமாக இருக்கு தேவதைகளை பத்தி யோசிக்கிறதுங்கிறது. ஸோ க்ஷிதீஷா தியானம் ஆஸ்திதா, இப்படி உடனே அந்த பகீரதன் திருப்பியும் தியானம் பண்ணா. மேல விதிஹி தஸ்ய புரோபவத் ச ஜகாத வியன் நதி மகேஷஸ்ய புரதः கியதி. கட்டாருது உங்களோடது. மேபி வீடியோவை இது ஆஃப் பண்ணிட்டு வேணா பாருங்க. சர்வாணி ஜகந்தி தக்ஷாத்வர சிக்ஷணாவதரஸ்ய கேலயः புரா முகுந்தாய தபஸ்யதே தேன வரோ தத்தः தம் பாணபுரே அபாலயத். இருக்கட்டும், அது வரைக்கும் சொல்லிடுறேன். ஏன விஸ்வம் கிரியதே. இல்ல உங்களோடது ஐ திங்க் தேர் இஸ் அ லேக் இன் யுவர் நெட்வொர்க். ஸோ மேபி நீங்க வீடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா கேட்குமோ என்னமோ, நடுவில் அப்பப்போ ஸ்டக் ஆகுது. சரி, இருக்கட்டும். இது வரைக்கும் விதிஹி தஸ்ய புரஹ அபவத். ஸோ விதிஹிங்கிறது பிரம்மா. பிரம்மா அந்த பகீரதனுடைய முன்பு வந்து நின்றார்.
புரஹா அபவது சஹா ஜகாத சஹா ஜகாதங்கிறச்சு பிரம்மா விதிஹி ஜகாத பிரம்மா பேசினார். இது வந்து ஓப்பன் கோட்ஸ் இங்கே இருந்து பிரம்மா பேசினது இங்கே வருது. மகேஷஸ்ய புரதா வியன்னதி கியதி கியத்தின்னு எம்மாத்திரம் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் வாட் மெஷர், அதுதானே அர்த்தம் நமக்கு சொல்லும் பொழுது. ஸோ வியன் நதி இந்த ஆகாச நதிங்கிறது சிவனுடைய முன்னாடி கியதி எம்மாத்திரம், கியந்தி சர்வாணி ஜெகந்தி, எவ்வளவு உலகங்கள் இருக்கு. இப்போ அவருக்கு முன்னாடி மகேஷஸ்ய புறத்தா கியந்தி சர்வாணி ஜெகந்தி அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா உலகம் எவ்வளவு, அந்த உலகத்தை அடக்கும் மகேஷனுக்கு முன்னாடி இந்த ஆகாச நதிங்கிறது எம்மாத்திரம் அப்படின்னு அதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்படியும் அழகா இருக்கும். சரியா? ஸோ கியந்தி சர்வாணி ஜெகந்தி அப்படிங்கிறச்சு கான்ட்ராஸ்டை காமிக்கிறார். இது வெறும் ஒன் நதி இன் தி என்டையர் பிரம்மாண்டம், அதை அப்படியே சம்ஹாரம் பண்றவர் பகவான் பரமேஸ்வரன். நீ அவரை பத்தி என்ன யோசிக்கிற? எப்படி தக்ஷ அத்வர சிக்ஷணாதயா தஸ்ய அம்சலேஷாவதாரஸ்ய கேலயா. அவருடைய விளையாட்டு இதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து திருவிளையாடலை பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தக்ஷ அத்வர சிக்ஷணாதயா, அதாவது சிவரில் ஆர்ணவம் சொல்றேன். ஸோ தக்ஷ அத்வர தக்ஷனுடைய யாகம், அந்த யாகத்துல சிக்ஷணம்னா அவனுக்கு பாடம் புகட்டுறது, தக்ஷனுக்கு பாடம் புகட்டுறது முதலிய பல அவதாரங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவருடைய விளையாட்டுக்கள். தஸ்ய கேலயா அம்சலேஷ அவதாரஸ்ய கேலயா, அவருடைய ஒரு துளி அம்சத்தினுடைய ஒரு துளி, அம்சமே உங்களுக்கு ஒரு ஒரு போர்ஷன், அந்த போர்ஷன்ல ஒரு லேசம் ஒரு துளி அவதாரம் எடுத்து அவர் விளையாட்டு காமிச்சிருக்கார். விஷ்ணு எடுத்தோம்னா அவர் ஃபுல் ஜென்மா பூர்ணாவதாரம், பிறந்த பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இப்படியெல்லாம் அவர் அவதாரம் எடுத்திருக்காரோ இல்லையோ. சிவன் அந்த மாதிரி எந்த அவதாரமும் கிடையாது. அவருக்கு வந்து சும்மா அப்படி அப்பியரன்ஸ் அண்ட் கோயிங் பேக் எபிசோட்ஸ் அவ்வளவுதான். அதுலயே அவர் வந்து பெரிய விளையாட்டு காமிச்சுடுறாரு இல்லையா. புரா முகுந்தாய தபஸ்யதே தேன வரஹா தத்தஹா, இதை தான் சொல்றாரு இங்க. பாணாசுரனுடைய ஒரு ஸ்டோரி. ஆனா எந்த புராணத்துல, மேபி வாமன புராணம் நான் இன்னும் பார்க்கல, சிவபுராணத்துல பார்த்த வரையில் உங்களுக்கு வந்து கிருஷ்ணன் தபஸ் பண்ற மாதிரி கிடையாது. ஆனா தபஸ்யத்தேங்கிறதுக்கு தபச்சிந்தனம்னு ஒண்ணு இருக்கு. அவர் முகுந்தன், அதாவது கிருஷ்ணன் வந்து கேட்ட மாத்திரத்துல, அவர் வேண்டின்ற மாத்திரத்திலேயே கிருஷ்ணனுக்கு சிவனால் வரம் கொடுக்கப்பட்டது. ஸோ தேன வரஹாதத்தஹா சிவேன தம் பாணபுரே அபாலயத்து, அந்த வரத்தை பாணனுடைய நகரத்தில் பரிபாலித்தார். அப்படின்னா நீ வந்து அசுரர்களை கொல்லலாம், அதாவது பாணாசுரனை நீ கொன்னுடு அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துட்டு அந்த வரத்தை காப்பாத்துறதையும் பண்ணார் சிவன் அங்க. அதுதான் எனக்கு நீ ஜிம்பன வஸ்திரம் போட்டு என்னை மோகிச்சு வச்சுடு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஒரிஜினல்ல பார்த்தேன்னா இல்லைன்னா அவருக்கு ஈஸ்வரன்னு பேர் வருமா விஷ்ணுவுக்கு அப்படின்னு கேட்டுப்பார். இப்படி எங்க சிவன் பண்ணலன்னா விஷ்ணுவை யாராவது தேவதானு ஒத்துப்பாளோ அப்படின்னு விடுவார். அது ஒரு கிண்டல் அந்த இதுல. மேல यदस्ति येन विश्वं क्रियते येन यतः तद् विश्वम् अभूतन ओके यत्र तत् लीयते येन तथा अनुगृह्यते ततो अपि अतीतं तदैव हि दैवतम् ईशान हरीन्द्र वेदसां प्रसूति सह स एव वन्द्यः प्रथमं तस्मादेव श्रूयतो जगीरे. சரி. ஸோ இப்போ வந்து எது அஸ்தி, எது இருக்கிறதோ, ஏன விஸ்வம் கிரியதே, அதாவது எது அஸ்திங்கிறச்சு இவ்வுலகத்துல எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது எது சத்தியம் பொருளாக இருப்பது, அதாவது சத்ஸ்வரூபமாக இருப்பதுன்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா அது பகவான் ஒண்டிதான், பரமேஸ்வரன் ஒண்டிதான் அப்படிங்கிறார். ஸோ எது அஸ்தி, அதாவது பிரம்மஸ்வரூபமா பார்க்கிறார் பகவான சிவனை. சரியா? ஸோ எது அஸ்தி, அதுக்கப்புறம் ஏன விஸ்வம் கிரியதே, எவரால் இந்த உலகமானது உற்பத்தி செய்யப்படுகிறதோ, ஏன யதஹ தத் விஸ்வம் அபூத், ஏன எவரால், யதஹ எதிலிருந்து, தத் விஸ்வம் அபூத், அதாவது இவர் வந்து ஒரு பாட்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு வேற ஒரு சாமானை வச்சுட்டு கிரியேட் பண்றவராகவும் தோன்றுகிறார்.
அதே சமயத்துல அவரே தானாக இருந்துண்டு இந்த உலகமாகவும் மாறுகிறார். அப்படிதான் சொல்லணும். ஸோ தன்னிடத்திலிருந்தே மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி வைக்கிறார் இந்த உலகத்தை. ஸோ ஹி கிரியேட்ஸ் த வேர்ல்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஹி ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட் இட் இன் விதின் ஹிம்செல்ஃப். ஸோ ஏன யதா எந்த ஒரு தன்னிடத்திலிருந்தே தத் விஸ்வம் அந்த உலகத்தை அபூத் இருப்பதாக சஸ்டெயின் பண்றார். ஸோ கிரியேட் பண்ணி அதை தன்னிடத்திலேயே சஸ்டனன்ஸையும் மெயின்டைன் பண்ணி எத்தைவ தத்து லீயதே எங்கு அந்த உலகமானது அப்படியே மறைந்தும் விடுகிறதோ தேன ததா அனுகிரகியதே அனுகிரகம்ங்கிறதையும் செய்யறார். அதாவது அவ கேட்கறதுக்கு அனுகிரகம் செய்யறார். பஞ்சகிருத்திய பராயணான்னு அம்பாளுக்கு பேருள் அந்த 5ல சிருஷ்டி ஸ்திதி லயம் அனுகிரகம் திரோதானம்னு 5 காரியங்கள். ஸோ சிருஷ்டி ஏன விஸ்வம் கிரியத்தே இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன யதா தத் விஸ்வம் அபூத்துங்கிறச்சே ஸ்திதி, எத்திர தத்து லீயத்தேங்கிறச்சே 3வது காரியம் சம்ஹாரம். அனுகிரகம்ங்கிறச்சே இதை அவ்வாறே மறுபடியும் அது உற்பத்தி ஆகும்படிக்கு அனுகிரகமும் செய்கிறார். அல்லது இந்த உலகத்துல மாட்டிக்காத நம்ம மோட்சத்தை அடைவதற்கு அனுகிரகமும் பண்றார் அவர். சதாசிவன்னு பேரு. எது அஸ்தின்னு இந்த 5வது காரியம் இருக்கே அதுதான் உங்களுக்கு திரோதானம்னு பேரு. அத்தனையும் அப்படியே மறைச்சு அவர் தான் ஒரே வஸ்துவாக பாக்கி எல்லாமே உங்களுக்கு வெறும் இல்லியூசரி அப்பியரன்சஸா சகலமும் சர்வம் சிவமயமா பார்க்க முடியும். அப்படி ஒரு திரோதானம்ங்கிற வேலையும் அவர் வச்சுருக்கார். அப்படி 5 வேலை பகவானுக்கு. அந்த 5ஐயும் இங்க மென்ஷன் பண்ணிடுறார். ததோபி அதீதம் இந்த 5 பஞ்சகிருத்திய பராயணான்னு சொல்லிட்டு அம்பாளை இதை காட்டிலும் இதுல வருமே கிராம் ஆஹூர் தேவீம் துருகிண கிரகிணியும் ஆகமேதோங்கிறச்சு பரபிரம்ம மகிஷின்னு அவரை சொல்லிடுவார். இதை காட்டிலும் துரியமான வஸ்து துரியம் சாந்தம் சிவம் அத்வயம் அப்படின்னு சொல்லி பகவான ததோபி அதீதம் இதை காட்டிலும் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வத்தம் அந்த பரமேஸ்வரன் உண்டிதான். ததேவ ததா ததைவ இல்ல ததோபி அதீதம் தத்து ஏவஹி தெய்வத்தம்னு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ததா ஏவஹி தெய்வத்தம் இல்லைன்னா அப்போதான் அவரை தெய்வத்தம்னு நம்ம சொல்ல முடியுங்கிறாரோ என்னமோ இல்லையா. ஒரு நிமிஷம் இல்லை டெக்ஸ்ட்ல பார்த்துட்டேன்னா அச்சிந்தயித்வா கிருதி கௌரவம் விதேஹே இதாயிடுத்து. இல்லை இல்லை ஆமா 4வது சர்க்கத்துல இருக்கோம் இல்லையா. 3வதுல தான் இருக்கும். ஆமா முடியல இன்னும். இதி க்ஷிதீஷா பிரணிதானம் ஆசிரிதா உடனே அவர் தியானம் பண்ணார். எத் அம்சலேஷாவதாரஸ்ய கேலயா அது பார்த்தோம். எத் அஸ்தி விஸ்வம் கிரியதே ஸ்மயேன தத் யதா ச அச்ச அபூத் ச யத்ர லீயதே ச ஸ்வயம் ஏன கில அனுகிரஹ்யதே தத் தத் அவைஹி தெய்வதம் இருக்கு பார்த்தளா. ததஹ அபி அதீதம் தத்து அவைஹி தெய்வத்தம்னு மாத்திக்கோங்க அந்த இடத்துல. அவைஹினா அத நீ புரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா ஆமா. சோ இத இங்க ததைவங்கிறத இங்க போட்டுண்டு இது ரெண்டுத்தையும் ஒரே பதமா போட்டுக்கோங்க. தத்து அவைஹி அதை நீ தெய்வத்தமாக புரிந்து கொள் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுறதா? ஈசான ஹரி இந்திர வேதசாம் பிரசூதிஹி சஹ. ஸோ ஈசானங்கிறது மகேஸ்வரன். அப்போ மகேஸ்வரன் ருத்ரன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சம்ஹாரகர்த்தாவா இருக்கக்கூடிய திரிமூர்த்திகள்ல ஒரு ரூபமாக அவருடைய அவதாரத்தை தான் சொல்றோம். அது பரமசிவனாக சொல்றது. அந்த பரமேஸ்வரன் மகாதேவன் சொல்லும் பொழுது அல்டிமேட் பரபிரம்ம ஸ்வரூபமாக தான் ஈக்குவலா நம்ம பார்க்கிறோம். அந்த சதாசிவ ரூபம் ஈசான ஹரி இந்திர வேதச பிரம்மா இவர்கள் அத்தனை பேருக்கும் பிரசூதிகி அவர்களை உற்பத்தி செய்தவரே இவர் தான். அந்தந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த போர்ட்ஃபோலியோ வரும்பொழுது அவருக்கு அந்தந்த பேரு. சரியா? சயேவ பிரதமம் வந்தியா அவரை தான் நமக்கு முதல் வணக்கம் கொடுத்தாகணும். தஸ்மாதேவ ஸ்ருதயா ஜக்னிரே அவரிடத்திலிருந்து தான் ஸ்ருதிகள் வேதங்கள் உற்பத்தி ஆச்சு. பிரபும் பிரபும் பரமேஸ்வரம் தம்
भणन्ति उपनिषदः सः विश्वादिकः सः सर्वज्ञः देवः शशिकण्ठमण्डनः इति क्षितीशं प्रतिबोधयन् ब्रह्मा शिवानुध्याय यथाविधि तम् अचोदयत् प्रतिप्रयाते जगतां இருக்கட்டும் அது அடுத்த ஓ ஓகே 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 சொல்லுங்க அதோட முடியுது प्रतिप्रयाते जगतां पितामहे भगीरथः पूर्णमनोरथः तपश्चरिष्यन् पिनाकिनः श्वशुरं गिरिम् उपजगाम பிரபும் பிரசாந்தம் பரமேஸ்வரம் பிரபுவா இருக்கக்கூடியவர் பிரசாந்தம் சாந்தம் சிவம் அத்வைதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சிவம் சாந்தம்ங்கிறச்சு பரமேஸ்வரனை தான் சாந்தகாங்கிறோம் எப்போ பார்த்தாலும் நமக்கு காட்சி அளிப்பவர் என்ன ரெண்டே விஷயம்தான் அவர்கிட்ட ஒன்று தபஸ் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா ஆனந்த நடனம் ஆடிட்டு இருப்பார் ரெண்டு இடத்துலையும் ஹீ இஸ் இன் அ வே அட் பீஸ் வித் ஹிம்செல்ஃப் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது அந்த இடத்துல இல்லை அந்த அட் பீஸுங்கிறது என்னத்தினாலன்னா ஹீ இஸ் எவர் இன் டச் வித் ஹிஸ் தத்துவம் அதுதான் ஸோ பிரபு அவர் தான் ஈஸ்வரன் ஆளுமைத்தனம் கொண்டவர் பிரசாந்தகா பரபிரம்மஸ்வரூபம் ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் எல்லார காட்டிலும் எல்லாரையும் ஒரு ஒரு ஈஷ்டே ஈஸ்வரகானாலே கண்ட்ரோல் பண்ணுறவர் அப்படின்னு உபனிஷதா பணந்தி இதுக்கெல்லாம் நான் வந்து உபனிஷத் டெக்ஸ்ட் எடுக்கலை இல்லைன்னா நம்ம வந்து ஈஸியாக ரெஃபரன்சஸ் எடுக்கணும் இதுக்கெல்லாம் அவர் சாதாரணமாக சொல்ல மாட்டார் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு உபனிஷத் வாக்கியத்தை பேஸாக வச்சுட்டு தான் நீலகண்ட தீட்சிதர் சொல்லுவார் சரியா சஹா விஸ்வாதிகா ஆமாம் ரெஃபரன்ஸு எல்லாத்துக்கும் இருக்கணும் சஹா விஸ்வாதிகா இந்த உலகத்தை காட்டிலும் வசத்தியானவர் சஹா சர்வஜ்ஞா தேவதா எல்லாத்தையும் அறிந்தவர் சசி கண்ட மண்டனஹா பெரச்சந்திரனை சசியினுடைய கண்ட ஒரு பெற அது சந்திரனுடைய ஒரு பெரச்சந்திரனை மண்டனஹா மண்டனமாக யார் வச்சுட்டு இருக்காரோ அப்படின்னா பூஷணம் ஸோ அந்த பெரச்சந்திரனை வந்து அலங்கரண வஸ்துவாக வைத்து கொண்டிருப்பவர் என்று இது வரைக்கும் பிரம்மா அவரை வந்து போற்றியிருக்கார் சிவனை ஈதி க்ஷிதீஷம் பிரதிபோதையன்னு இவ்வாறு அந்த அரசனுக்கு நினைவூட்டி பிரம்மா சிவ அனுத்தியானாய யதாவிதி தம் அச்சோதயத்து ஸோ பிரம்மா சிவனை தியானம் செய்வதற்காக அனுத்தியானம்னாலே கண்டினியூவஸ் மெடிடேஷன் திருப்பியும் திருப்பியும் சிவனை தியானம் பண்ணுறதுக்கு யதாவிதி ஒரு விதிமுறைப்படி சிவனை தியானம் செய்வதற்கு அந்த தம் பகீரதனை அச்சோதயத்து தூண்டினார் பிரதிப்பிரயாத்தே ஜெகதாம் பிதாமகே உலகத்துக்கெல்லாம் பிதாமகராக இருக்கக்கூடிய அந்த பிரம்மா பிரதிப்பிரயாத்தே சதி அவர் திரும்பி போனதுக்கு அப்புறம் சதி சப்தமி அந்த இடத்துல பகீரதா பூர்ண மனோரதா இந்த மாதிரி அவர் வந்து ஒரு வழிகாட்டின உடனேயே நமக்கு சித்தி அடைஞ்சுடுத்து அப்படின்னு தோணுமோ இல்லையோ அந்த மாதிரி தன்னுடைய ஒரு ஒரு ஆசை நிறைவேறிடுத்து அப்படின்னு மனசில் நினச்சிண்டு தபஸ் சரிஷ்யன்னுங்கிறச்சு லிட்லக்காரம் ஃப்யூச்சர் தபஸ் செய்வதற்காக செய்யணும்னு ஆசைப்பட்டு கொண்டு பினாக்கினஹா ஸ்வசுரம் கிரிம் உபஜகாம எங்கே போய் பிடிக்கணும்னு புரிச்சுட்டு இருக்காரு பாருங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டார் அங்கே போனால் டெஃபினட்டாக வந்து நமக்கு வேணுங்கிறது நடக்கும்னு தெரியும் அதனால பினாக்கினஹா சிவனுடைய ஸ்வசுரம் மாமனார் வீடான கிரி அந்த ஹிமவத் பர்வதத்துக்கு உபஜகாம சென்றார் இப்போ 4th சர்க்கம் ஆரம்பிக்கு சொல்லுங்க அனுத்தியானாய யதாவிதினா அதுதான் வந்து எப்படிலாம் பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது இங்கே ஹிமாலயம் போய் பண்ணணும் அப்படிலாம் அது அனுத்தியானாய ரெகுலர் தியானம் இல்லாமல் அனுத்தியானம் பண்ணுறதுக்கு வேற மாதிரி விதி அப்படியா அப்படி கிடையாது அனுத்தியானம்னாலே இட் ஷோஸ் த கண்டினியூட்டி ஆஃப் ஹிஸ் ப்ராக்டிஸ் அவ்வளவுதான் நீ உட்கார்ந்து என்ன ஒரே மூச்சம் நீ உட்காருங்கிறதுக்காக அந்த அனுத்தியானம் அனுக்ஷணம் தியானம்னு அர்த்தம் எந்த காரியம் பண்ணாலும் எவ்ரி மோமெண்ட் இப்போ அவரை பற்றியே நினச்சின்னு இருக்கிறதுங்கிறது ஆனால் அதுலேயும் ஒரு விதிமுறைப்படி செய்யணும் என்னென்னலாம் இப்போ கார்த்தால எழுந்தத்துலேருந்து ஏன்னா இப்போ அது எதுக்குன்னா சைவாகமத்தில் பார்க்கும் பொழுது நம்ம காலங்கார்த்தால கண்ணு முழிக்கிறதுலேருந்து சிவனை நினைக்கிறது சிவனுடைய ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகங்கள் இதை சொல்லி பஸ்மம் இட்டுக்கணும் இதை சொல்லி குளிக்கணும் இதை சொல்லி வஸ்திரம் கட்டிக்கணும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஸ்தோத்திரங்கள் இருக்கு சைவாகமம்படி ஒரு ஸ்லோகம் சொல்றதுங்கிறது இருக்கு அப்படி லைஃப்பை லீட் பண்றது
அதுக்காக யதாவிதி அனுத்தியானம்ங்கிறார். நாலாவது சர்க்கம். சஹ பாஹ்யம் கரணகிராமம் அனுக்ரந்தீம் அனுகந்திரீம் மானசீம் விருத்திம் ஆக்ருஷ்ய மதனாந்தகே விருத்திம் ஆதத்த இயதா கிரமித்தும் சக்யா மயா இயம் இதி தர்ஷயன் சரணாங்குஷ்ட ரேகையா புவனம் ஆக்ரமிய தஸ்தௌ ந ஃபலேஷு ந மூலேஷு ந அப்சு ச பிரீத்திமான் அபூத். ஓகே. சபாஹ்யம் கரணகிராமம், கிராமம்னாலே சமூகம், பாஹ்ய கரணங்களினுடைய ஒரு கிராமம் சமூகம். பாஹ்ய கரணங்கள்னா என்ன? சக்ஷு ஸ்ரோத்ர துவக்கு ரசனா, இந்த பஞ்ச அந்த 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம், இவைகள் எல்லாம் வெளிநோக்கு இந்திரியங்கள் புலன்கள் இல்லையா? அவைகளை பின்தொடர்ந்து போகிறது எது? மானசி விருத்தி. இந்த மனசு ஒவ்வொரு இந்திரியம் வழியா அது வெளில போய் அது எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கும். ஆனா இவர் என்ன பண்ணார்? பாஹ்ய கரண கிராமம் அனுகந்திரீம் மானசீம் விருத்திம் ஆக்ருஷ்ய. கீதையில வருதோ இல்லையோ, மனப்பிரகிரகமே வச்சம்பர். மனசை வந்து இந்த கடிவாளம் மாதிரி அந்த குதிரை இந்திரியாணி ஹயானாகு, இந்திரியங்கள் எல்லாம் குதிரை, அதை பிடிச்சி இழுக்கிற வந்து கடிவாளம் எதுன்னா மனசு. இந்த மனசு அது போகிற போக்கில் போச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், தலைதிரிக்க ஓடும் அந்த ரதம். வெரஸ் நம்ம வந்து அந்த மனசுங்கிற விருத்தி எது வந்து பாஹ்ய கரணங்களை நோக்கி அதை பின்தொடர்ந்து செல்கிறதோ அந்த மனோவிருத்தியை பிடிச்சி ஆக்ருஷ்ய இழுத்து ஏன்னா இழுத்து மதனாந்தகே விருத்திம் ஆதத்தங்கிற. மதனாந்தகேன மதனனுடைய அந்தக, தி எண்டர் இல்லையா, த டெஸ்ட்ராயர் ஆஃப் மன்மதா, அந்த மன்மதனை எரித்த பரமேஸ்வரனிடத்தில் விருத்திம் ஆதத்த. மாணிக்கவாசகர் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுதேம்பர். அமுதேன்னு கோதிலா, அமுதேன்னு சிவபெருமான சொல்றார். மாறி நின்று என்னை வழி அந்த அந்த புலன்கள்லாம் வெளியில போகாதபடிக்கு அதை நிறுத்தி வச்சு அடைச்சு உள்ள கொண்டு வந்து நிறுத்திடும். ஏன்னா உள்ள யார் இருக்கான்னா சிவன் இருக்கார் அப்படிங்க. அதுதான் இந்த இடத்துல பாஹ்ய கரண கிராமம் அனுகந்திரீம் மானசீம் விருத்திம் ஆக்ருஷ்ய, அந்த மனோவிருத்தியை பிடித்து இழுத்து மதனாந்தகே விருத்திம் ஆதத்த, அந்த மனோவிருத்தியில பூரா பரமேஸ்வரன் தான் இருக்கார். அவ்வளவுதானே. சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. யதா கிரமித்தும் சக்கியா மயா இயம் இது தர்ஷயன்னு. நான் இந்த பூமிய இந்த அளவுக்கு என்னால அவ மேல நிக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து காண்பிக்கிறதுக்காக, யதானா என் மாத்திரேனன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டுருக்காரான்னு பார்க்குறேன். 4வது சொர்க்கம் போகணும் இல்லையா? யதா கிரமித்தும் சக்கியா மயா இயம் தர்ஷயன்னு. சரி, அவ்வளோதான் இருக்கு இல்லையா? பரவாயில்ல. அப்போ யதா இந்த அளவுக்கு மயா என்னால், இப்பேற்பட்ட என்னால், இல்லைன்னா இவ்வளவுதான் என்னால் வந்து இந்த பூமியை ஆக்கிரமிக்க முடியும், இந்த பூமியை என்னால் வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சு என்னால் இருக்க முடியாது, இந்த அளவுக்கு தான் இருக்க முடியும்னுட்டு வெறும் கால் கட்ட விரலால் நின்றுட்டு இருந்தாராம் பூமியில். பிகாஸ் பூமி இஸ் வாஸ்ட், நான் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, அதனால இயதாமையா இந்த சக்தி இருக்கக்கூடிய என்னால் இயம் கிரமித்தும் சக்கியா, இவ்வளவுதான் என்னால் இவளை ஆக்கிரமிக்க முடியும். தட் இஸ் ஐ கேன் ஆக்குபை ஒன்லி திஸ் மச் ஆஃப் ஸ்பேஸ் இன் த பூமி இது தர்ஷயன்னு என்று காண்பிப்பது போல் சரண அங்குஷ்ட ரேகையா, ரேகானாலே ஃபுல் கட்டவிரல் கூட ஃபுல்லாக நிற்கலை, இந்த ஒரு நுனியை வந்து ஒரு ரேகை மாதிரி இருக்கும் இல்லையோ, லைன் போட்ட மாதிரி, அதனால நிக்கிறாராம். பூமியை ஆக்கிரமிய தஸ்தோ, பூமியை பூமியில காலை வச்சு நிக்கிறார். என்ன ஒரு இது பாருங்க, அப்சர்வேஷன். கட்ட விரல்ல நிக்கிறாருன்னா ஃபுல் கட்ட விரல் பதியல்ல, இப்படி நுனியில நிற்கும் பொழுது ஒரு லைன் மாதிரி நிக்கிறதாம். அதுக்கு சொல்ற பிவட் மாதிரி. கரெக்ட். ந பலேஷு ந மூலேஷு ந அப்சூச்ச பிரீத்திமான் அபூத். பகீரதனுக்கு வந்து பழத்துல ஆசை இல்லை, மூலம் கந்த மூலங்கள் இருக்கோ இல்லையோ, ரூட் வெஜிடபிள்ஸ், அதுலேயும் ஆசை இல்லை, ஜலத்தில் கூட ஆசை இல்லை, நிர்ஜல உபாசனை.
स्वात्मानन्देन सुखितः सस्नौ जजाप दध्यौ शिवं सदा तस्य कथाभिः जजागार शर्वरीः पञ्चशा मासा गताः महान् कालः गतः तस्य दारुणं तपः परिपाक उन्मुखं पदे पदे प्रश्नानि निमित्तानि प्रादुरासन्. ஸோ இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி அவனுக்கு வந்து எது மேலேயும் ஆசை இல்லாத இருக்கும் பொழுது ஸ்வாத்மானந்தேன ஆத்ம ஆனந்தத்தினால சுகிதா, சந்தோஷம் எப்படி அடைய முடியும், சாப்பாட்டுனால இல்லை, தன்னுடைய ஆத்மா சுகத்தில் அவன் தழைச்சு நின்றுட்டு இருந்தான், அதனால அவனுக்கு வந்து சுகமாக இருந்தான். ஹி வாஸ் ரெவலிங் இன் ஹிம்செல்ஃப் இன் தி ஆத்மன். சஸ்னவ் குளிச்சான், ஜபம் பண்ணா, ஜஜாப எல்லாம் லிட்டு பிரயோகம். சஸ்னவ் ஸ்நானம் செய்தான், ஜஜாப ஜபத்தை செய்தான், தத்யவ் சிவம் சதா தத்யவ் தியானம் செய்தான். தியங்கிறது ரூட்டு. ஸோ தியாயத்தேங்கிறதுக்கு தியாயதி லிட்டு பிரயோகம் தத்யவ். ஸோ சதா எப்பொழுதும் சிவனை தியானம் செய்தான். தஸ்ய கதாபிகி ஷர்வரீஹி ஜஜாகார. ஜஜாகாரங்கிறது ஜாகிருங்கிற தாத்து, ஜாகர்த்தி இருக்கோ இல்லையோ, அந்த தாத்துவனுடைய லிட்லகாரம் ஜஜாகாரன்னு ஒரு இது நிறையா இருக்குது, ஒரு 4-5 இருக்குது அந்த வர்த்தத்தை மாதிரி. இதில் ஜஜாகாரங்கிறது ஒன் ஃபார்ம். ஷர்வரீஹி இரவுகளை விழித்திருந்தான், இரவுகளில் விழித்திருந்தான். இப்போ அகெயின் இங்கே வந்து த்விதியா போட்டிருக்கிறதுனால இரவை கழித்தான்னு சாதாரணமாக சொல்லிட முடியாது. இது வந்து கால அத்வனோர் அத்தியந்த சம்யோகே. த்விதியா போட்டிருக்கிறதுனால தி என்டையர் நைட்ஸ் ஆல் ஆஃப் த நைட்ஸ் கம்ப்ளீட்லி கதாபிகி ஜஜாகார, சிவனுடைய கதைகளை கேட்டு அவன் வந்து விழித்திருந்தான். ஏன்னா ராத்திரி வேளையில் பூஜை புனஸ்காரம் கிடையாதுங்கிறதுனால கதாசிரவணம் தான் உண்டு பிரதோஷ வேலைக்கு அப்புறம். அது ராட்சச வேலைங்கிறதுனால இது பண்ண மாட்டான். சந்தியா காலத்தோட ஓவர் உங்களுக்கு பூஜை ஜபமெல்லாம். பாராயணம் தான், அதாவது பாராயணமும் கதாசிரவணங்கள் புராண சிரவணங்கள் அப்படி தான் போக்கணும். ராத்திரி எல்லாம் ஃபுல்லாக முழிச்சுட்டு இருந்தான். எப்படின்னா கதாபிகி கதைகளை கேட்டு. இவ்வாறு பஞ்சஷாகா மாசாக கதாகா 5-6 மாசங்கள் சென்றன. மகான் காலகா கதகா. இந்த இடத்துல என்ன ஆயிடுத்துன்னா ஒரு பெரிய கேப் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி 5 மாதம் அவன் செலுத்தின உடனே அவ வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா அவனை. ஒரு சீசனில் எப்படி அவன் வந்து ரியாக்ட் பண்ணுறான், அவன் விட்டுடுறானா இந்த தபஸை அப்படின்னு பார்க்கறதுக்காக நிறையா ஸ்லோகங்கள் நடுவில் வருது. அதுக்கப்புறம்தான் இந்த மகான் காலகா கதகான் இருக்கு. சரியா? ஸோ அதனால இவ்வாறு ஒரு பெரிய காலம் சென்ற பிறகு தஸ்ய தாருணம் தபகா, அவனுடைய கடும் தவமானது பரிபாக்க உன்முகம், அது ஒரு மாறுதலை அடையும், அதாவது பரிபாக்கம்னாலே பழுக்கிற சமயத்தை நோக்கி இருந்தது. It started becoming attaining fruition, moving towards fruition. பதே பதே at every moment. அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? பிரசன்னானி நிமித்தானி பிராதுராசன். அப்படியே நல்ல ஒரு தெளிவான நிமித்தங்கள், நல்ல சகுனங்கள் பிராதுராசன்னு உற்பத்தி ஆச்சு, அங்கங்கே தெரிஞ்சுது. அதாவது திக்குகள் பிரசாதமாச்சு, நல்ல ஸ்வீட் விண்டு, ஸ்வீட் ஸ்மெல், இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன் தட் ஹிஸ் தபஸ் இஸ் கோயிங் டு பி இது அக்கம்ப்ளிஷ்ட். விகச்ச அம்போருஹாம் வாபிம் விமலம் இந்துமண்டலம் ச ஸ்வப்னேஷு பஷ்யன் ராஜரிஷிः சித்தம் மந்திரம் அமன்யத சந்தியாசு சுஷ்ருவே தேன சம்போः டமருகத்வனிः சந்தியாசு ஈஷனட்டனம் தித்ருக்ஷதோ தேவான் अपश्यत् திரோஹிதாः பிரமதாः தம் தத்ர பிரத்யகம் பஷ்யந்தः தேவம் விஜ்ஞாபயாமாசுः. அப்போ இவன் என்ன பண்ணா, ஸ்வப்னேஷு பஷ்யன்னுங்கிறார். அவர் எப்போ தூங்கினார்னு தெரியல, எல்லாம் முழிச்சுட்டு தானே இருந்தார், ஆனாலும் ஸ்வப்னம் காண்றார். திவா ஸ்வப்னமாக கூட இருக்கலாம், தெரியல. விகச்ச அம்போருஹாம் வாபீம் விமலம்
இந்து மண்டலம் ச ஸ்வப்னேஷு பஷ்யன்னு ராஜர்ஷிஹி சித்தம் மந்திரம் அமன்யத. அவனுடைய மந்திரம் சித்தி அடைஞ்சுடுத்துன்னு அந்த ராஜர்ஷி பகீரதனானவன் இது தீர்மானம் பண்ணினான். அமன்யத அப்படின்னு நினைச்சுட்டான். ஏன்னா மனசுல அப்படியே மலர்ந்த தாமரை பூக்கள் ஸ்வப்னங்களில் விகச்ச அம்போருஹாம் வாபீம் மலர்ந்த தாமரை பூக்களினுடைய ஒரு ஓடையை விமலம் இந்து மண்டலம் நல்ல, அதாவது இப்போ ரொம்ப களங்கமும் இல்லாத, இல்லைன்னா கிளவுடியா இல்லாத அப்படியே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய சந்திரமண்டலத்தை, சந்திரமண்டலம்னாலே பௌர்ணமி சந்திரன், இவைகளை ஸ்வப்னங்களில் பஷ்யன்னு பார்த்து கொண்டு இந்த அரசன் என்ன நினைச்சான்? சித்தம் மந்திரம் இது அமன்யத என்று நினைத்தான். சந்தியா வேளையில பிரதோஷ சமயத்துல அவனுக்கு என்னன்னா பகவானுடைய தமரு சத்தம் கேட்ட மாதிரி இருக்கான். இதெல்லாம் நம்ம பொதுவாக பல வர்ணனைகள்ல என்ன நினைச்சுக்கிறோம்னா, அவன் தபஸ் பண்ணிட்டே இருந்தான், திடீர்னு பிரம்மா வந்தார் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். நீலகண்ட தீட்சிதரோட பர்ஸ்பெக்டிவ் பாருங்கோ. தேர் ஆர் இண்டிகேஷன்ஸ் எவ்ரிவேர். நம்ம அதை நோக்கி போகிறோம், நம்மளுடைய ஒரு எண்டவர் இஸ் ஒரு கரெக்டான பாதையில் போகிறோங்கிறதுக்கு இண்டிகேஷன்ஸ் நமக்கு நிறையா வரும். அதை நம்ம இக்னோர் பண்ணாத அது அவேராக இருக்கோமா, அந்த விஷயங்கள்லாம் திஸ் மஸ்ட் பி அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அதனால தான் அவர் இதை சொல்றாரு. ஒரு சட்டுன்னு நமக்கு இன்ஸ்டன்சஸ் இருக்கலாம். அப்புறமா நம்ம கோத்து சொல்லுவோமா இருக்கும், ஓ இதனாலதான் அன்னைக்கு நான் அப்படி நினைச்சு அப்படி நடந்ததோ. சோ அத இவர் என்ன பண்ணிடுறாருன்னா தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை புகுத்திருக்காருன்னு எனக்கு தோன்றது. இல்லையா? அவ்வளவுதான். அதனால சந்தியா வேளையில தேன அந்த ராஜரிஷியினால பகீரதனால சம்போஹோ டமருக துவனிஹி சுஷ்ருவே, சம்புவனுடைய பரமேஸ்வரனுடைய அந்த உடுக்க சத்தமானது கேட்கப்பட்டது. இதுவா இருக்கணும் கர்மணி பிரயோகம் இல்லையா? சுஷ்ராவ சுஷ்ருவே, சுஷ்ராவங்கிறது கர்த்தரி, சுஷ்ருவே. சந்தியாசு மறுபடியும் பிரதோஷ வேளையில ஈஷ நடனம் திதிருக்ஷதா தேவானு அபஷ்யத்து. இவருக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவலீலார்ணவத்திலையும் பிரதோஷ சமயத்துல தேவர்களெல்லாம் பரமேஸ்வரனை பூஜை பண்றத அவன் கேட்கறான், பார்க்கறான் அப்படின்னுட்டு அங்கேயும் வரும். ஒரு இந்த வணிகன் ஒருத்தன் பூஜை பண்றான் பரமேஸ்வரனை, கதம்ப வனத்துக்குள்ள நுழைஞ்சு அதை பார்க்கறான். அங்கேயும் இப்படிதான். சந்தியா வேளையில ஈஷ நடனம், பரமேஸ்வரனுடைய நடனத்தை இவன் பார்க்கல, ஆனா நடனத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுகின்ற திதிருக்ஷதா தேவானு, த்விதியா பகுவச்சனம், திரஷ்டும் இச்சு இல்லையா? சோ இச்சுன்னு தேவானு அபஷ்யத்து. அங்க அப்படியே தேவர்கள் எல்லாம் அசம்பிளியா நிக்கிறத அவன் பார்க்கறான். அப்ப இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் இல்லையா? இத பார்த்துட்டு இந்த பிரமத கணங்கள்லாம் மறைஞ்சு நின்னுண்டு இவனுடைய தபஸை கவனிக்கிறார். ஏன்னா பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் பொழுது அந்த இடத்துல உடனே சிவகணங்கள்லாம் அசம்பிள் ஆயிடுறான். பரமேஸ்வரனை பத்தி இவன் தியானம் பண்றான் பாரு, எப்படி பண்றான் அப்படின்னுட்டு அவர்களும் டெஸ்ட் பண்றான் இல்லையா? ஸோ அந்த இடத்துல திரோஹிதாக பிரமதாக மறைந்திருக்கக்கூடிய பிரமத கணங்கள் தம் அந்த பகீரதனை தத்ர பிரத்யகம் பஷ்யந்தகா, அங்கே தத்ரன்னு அந்த ஹிமோத் பர்வதத்துல தினந்தோறும் பார்க்கின்ற அந்த மறைந்து பார்க்கின்ற அந்த பிரமத கணங்கள் தேவம் சிவம் விஜ்ஞாபயா மாசுகோ, நேர போய் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவன் மாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் அவனுக்கு தெரியறது அப்படின்னுட்டு போய் சொல்லிடுறான். படிக்கணுமா? ஒரு இந்த பேராகிராஃப் படிச்சிருக்கோம். அதான் பார்த்தேன். ஓகே. தாவதः தபசः உச்சிதம் பலம் தஸ்மை தாத்தும் ஹரஹ பிரதஸ்தே தம் திரஷ்டும் அதர்மண இவ ஹ்ரியா சவ்யானம் உபரி ன்யஸ்ய புரோ வலயான் உத்சார்ய அம்பிகா ஏவ ஆந்தఃபுர கிருஹத்வாரம் கரம் ததௌ. அதாவது ஒரு வீட்டை விட்டு ஒருத்தர் கிளம்பணும்னா எப்படி கிளம்புவாருங்கிறத வர்ணிக்கிறார் பரமேஸ்வரன். தாவதா தபசா உச்சிதம் பலம் தஸ்மை தாத்து. தாவதா அதாவது தாவதா தபசா, இந்த அளவுக்கு பண்ணியிருக்கக்கூடிய அந்த தபஸுக்கு உகந்ததான ஒரு பலனை கொண்டு போய் நம்ம கொடுக்கணும், ஒரு we have to give him இல்லையா, வரத்து கொடுக்கணும் அப்படின்னுட்டு பரமேஸ்வரனுக்கும் ஒரு பிடிச்சு இழுக்கப்பட்டார். அப்படி கொடுக்கணும்னுட்டு ஹரஹா பிரதஸ்தே சிவன் கிளம்புறார்.
தம் யார் எதுக்காக கிளம்புறாருன்னா தம் திரஷ்டும் அந்த பகீரதனை பார்ப்பதற்கு. இந்த இடத்துல அதர்மணகா இல்லை, அதமர்ணகான்னு இருக்கணும். ஓ உத்தமர்ணகா அதமர்ணகான்னு இருக்கா? ஓ அதாவது யாரு லோன் வாங்குறா யாரு லோன் கொடுக்கறாங்கிறது இருக்கும் இல்லையோ அது. இங்க வந்து பதித்த இதெல்லாம் தான் இந்த லோன் ஆஸ் இஃப் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்புறாராம். அது பாருங்க, ஹரஃப் பிரதஸ்தே தம் திரஷ்டும் அதமர்ண இவ ஹ்ரியா 39வது ஸ்லோகம். ரேப்பா இந்த பக்கம் போறது அடுத்ததுல வரணும். சரியா? ஸோ உத்தமர்ணகானா ஒன் ஹூ கிவ்ஸ் த லோன். இன்டெக்டட் பர்சன் இஸ் அதமர்ணகா, இந்த லோவர் கேட்டகரி. அதாவது யாரு வந்து லோனை வாங்கிக்கிறாளோ ஹி ஹேஸ் அன் ஆப்ளிகேஷன் டு ரிட்டர்ன் இட் இல்லையா? ஸோ அந்த அதமர்ணகா இஸ் தி டெட்டாரா. ஆமா, பரமேஸ்வரனுக்கு எப்படி இருக்குன்னா கடன் கொடுத்தார் கடன் பட்டார் துன்பம் போலுங்கிற மாதிரி தானே, நெஞ்சம் போல் இல்லையா, கலங்கினான் இலங்கை வேந்தன். அந்த மாதிரி இங்க அதமர்ணா இவ ஹ்ரியா, கடன் பட்டவன் போல் பரமேஸ்வரன் வெட்கத்துடன் அவரை பார்க்கறதுக்கு கிளம்பினான். ஆனா கிளம்பரிச்சு ஒரு ஒரு பிரக்கிரியை இருக்கும் இல்லையோ, அப்படியே கிடுகிடுன்னு நேரம் போய் அங்க தோன்ற, அப்படியே டபால்னு அங்க வந்து இறங்கிட முடியாது. அதை வந்து அவர் வர்ணி சவ்யானம் உபரின்யஸ்யங்கிறார். சவ்யானம்ங்கிறது இது அம்பாளுக்கு தான் போகிறதுன்னு நினைக்கிறேன், இல்ல இவருக்கே இருக்கலாம். நாரீணாம் கட்டியாக ஊர்துவபாகஸ்ய ஆச்சாதன வஸ்திரம். அந்த கட்டின இடுப்பு, இடுப்புக்கு மேல இருக்கக்கூடிய இடத்த அந்த இடுப்பு வஸ்திரம்னு இருக்குமோ இல்லையோ அதை சொல்றாரு இங்க. அந்த ஆச்சாதன வஸ்திரம், ஸோ இடுப்பை வந்து மறைச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்துக்கு சவ்யானம் சம்வியானம்னு பேரு. அந்த சவ்யானம் உபரி நெஸ்ய அதை மேலே போட்டுண்டு புரஹா வலையானு உற்சாரிய, முன்னாடி அந்த கையில் இருக்கிற அந்த பாம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு, பாம்பு பயந்துட போறானேன்னுட்டோ அந்த பாம்பு எல்லாத்தையும் உற்சாரிய கட்டிட்டு அம்பிகா ஏவ, இது வந்து அவளே இருக்கலாம், எனக்கு அது தெரியல, அதனால எனக்கு ஐ எம் நாட் ஷுவர் யாரை வந்து அவர் டிஸ்கிரைப் பண்றாருன்னுட்டு நானும் பாக்குறேங்க. பாருங்க, இது அம்பாளை தான் சொல்ற மாதிரி இருக்கு. பார்வதி தானே கதவை திறந்து ரெடியா ஹெல்ப் பண்ணி வெளியில போறதுக்கு ரெடியா இருக்கா. அதனால உபரி சம்வியானம் நெஸ்யங்கும் பொழுது அப்ப புரஹா வலையானு உற்சாரியங்கிறது எதுக்காகன்னு தெரியல. எதுக்கு வளையல கட்டிட்டு அவ வெளில கிளம்பணும் இல்லையா? இல்ல, அதுக்கு வளையல் கட்டுறது வந்து சிவன், கதவை திறந்து வச்சுட்டு வெளியில போறதுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் பார்வதி அல்லுமா. ஆனா அது என்ன ஆகும்னா லியப்பந்தம் துவாந்தம் எல்லாமே உனக்கு வந்து ஒரே கர்த்தாவா தான் இருக்கணும். ஸோ அதனால அம்பிகா மாத்திரம்தான் இங்க கர்த்தா. அதனால அம்பாள் என்ன பண்றா, இப்போ உள்ள இருக்கா. ஸோ அதனால இப்போ முதல்ல துணியை போட்டுக்கிறா, மேல் வஸ்திரம் கட்டிக்கணுமோ இல்லையோ, அதனால அந்த மேல வஸ்திரத்தை கட்டிண்டு வளையல் எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்புறான் இருக்கு. தெரியல என்ன விஷயம், விழுந்துருத்தோனமோ அதுவும் இருக்கலாம். இப்போ புரஹா வலையானு உற்சாரிய அந்த இல்லைன்னா வலையானுங்கிறத வந்து இது எப்படின்னா அவ ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கா, கையில வளையல் வந்து கீழே விழுந்திருக்கு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கிட்டு கிடுகிடுன்னு அவ முன்னாடி போய் கை கொடுக்க போறா, அப்படியும் இருக்கலாம். வாசலுக்கு போறா. இப்படி யோசிச்சு பார்க்கணுமே, நம்மளுடைய எப்படி அவர் நீலகண்ட தீட்சிதர் யோசிச்சிருப்பாருங்கணுமோ இல்லையோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான். ஸோ கிடுகிடுன்னு வந்து வஸ்திரத்தை மாத்திரம் எடுத்துட்டு, ஏன்னா வாசலுக்கு போகிறதுனால அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற வளையலை எடுத்து போட்டுக்கிறதுக்கு டைம் கிடையாது, அதனால அதை கொஞ்சம் உற்சாரிய ஒதுக்கிட்டு அம்பிகா அம்பாள் அந்தப்புற கிரகத்வாரம், அந்தப்புறத்தினுடைய வீடு இருக்கே அந்த மாளிகை, அந்த மாளிகையினுடைய துவாரம் என்ட்ரன்ஸ் வரையில் மரியாதா வரைக்கும், ஸோ தத் பிரபிருதி இத்தியர்த்தா. ஸோ அந்த வாசல் வரையில் கரம் ததவுன கையை பிடிச்சிட்டு அவள் ஐஷன்ட்டு போகிறான். சரியா? ஐஷன் போயிட்டு மேலே எப்படி அவர் கிளம்புறாருன்னு இருக்கு. இதோட இருக்கட்டும். மோதியா இந்த பாஹ்யம் கரண கிராமம் அனுகந்திரின்னு இருந்தது, அப்படி இருந்தது. பட் நீங்க வந்து ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்க, பாஹ்ய கரண கிராம அனுகந்திரி. இட்ஸ் ஓகே, வெளிநோக்கி இருக்கக்கூடிய
கரணங்களினுடைய சமூகம், வெளிநோக்கு கரணங்கள்னு எடுத்துக்கலாம். கேவ் ஹேண்ட் கரெக்டா இருக்கு அப்படியே. கேவ் ஹேண்ட், ஆமா, கரம் ததோ. ஸோ வெளிப்புறமாக செல்கின்றவைகளும் கரணங்களினுடைய ஒரு கூட்டமும் அப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது பாஹ்ய கரணம், பாஹ்ய கரணானாம் கிராமம் அப்படியும் எடுத்துக்கலாம். கரணானாம் கிராமம்னு ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணிட்டு பாஹ்யம் ச கரண கிராமம் ச அப்படியும் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தட் won't மேட்டர் மச். நான் என்ன நினைச்சேன்னா வெளியில போறத நிறுத்திட்டா மனசு வந்து நல்லா சாந்தமாயிடும். கரெக்ட். அதுக்கப்புறம் எல்லாம் ஆமா, ஸோ அதனால கரெக்ட் தான். பாஹ்யம் அனுகந்திரீம் தனியா இருந்ததுன்னா வெளியில போறத நிறுத்திட்டா உள்ளுக்குள்ளேயே இருந்துரும். அது உள்ளுக்குள்ள இருக்கிற சிவன் மேலேயே தியானம். ஆமா, வெளியில போகிற மானசீம் விருத்திம் அனுகிருஷ்யான்னு நீங்க சொல்றேன். அதை விட அந்த பாஹ்யம் விருத்திம்னு போட முடியாது. ஏன்னா பாஹ்யம்ங்கிறது புல்லிங்கமாச்சே, இல்லைன்னா ஸ்திரீ. ஆமா, புல்லிங்கமாச்சே. விருத்திங்கிறது ஸ்திரீலிங்கம். புரியுறதா? ஓகே. ஸோ அதனால பாஹ்யம் கரணகிராமம் அனுகந்திரி திருச்சி வந்திருக்கிறதுனால த்விதியா வந்திருக்கு. ஷஷ்டி ஷஷ்டி என்னது ஏதோ ஒன்று உண்டு, ஒரு சூத்திரம். அது திருப்பி திருப்பி அது மைண்டில் வரவே மாட்டேங்கிறது அந்த சூத்திரம். அந்த திருச்சி வந்ததுன்னா ஷஷ்டி வராம த்விதியா வந்திருக்குன்னு இருக்கு. ஓகே ஓகே. அது ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கு. அதனால கரணகிராமம் அனுகந்திரீம்னு இருக்கு. சரியா? ஓகே ஓகே.